காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் என இயற்கையின் அத்தனை இயக்கங்களுக்கும் இசை வடிவம் கொடுத்த இசை ஞானியே, உன் இசை அருவியில் புனித நீராடி பிறந்ததுதான் இந்த கரிசக்காட்டு பூவே. கொஞ்சம் பொறுத்துக்க. கத்துல பல்ல கடிச்சுக்க. அவ்வளவுதான். பொம்பளை பிள்ளை வந்திருக்கு. பவுன்ராசு, உங்க அக்காளுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கையா. உனக்கு சோடி வந்தாச்சு. பாத்துக்கல, சந்தையில நம்ம சரக்கு தான் கிராக்கி. அது கெட்டு போயிட போகுது. பேச்சு முத்த, ஓ மரத்துல ஓலை உண்டனா இருக்கு. கழிச்சு கவாத்து எடுத்து விட்டு இறங்கல. கஞ்சி கொண்டாந்து இருக்கோம்ல, வந்து குடிச்சுட்டு வேலையை பாரியா. கொஞ்சம் போடு. ஆமா, என்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொண்டாந்துருக்க? உப்பு கருவாடு தீர்ந்து போச்சா? சொல்லிந்தா நேற்று சந்தையில சாயங்காலம் வாங்கிட்டு வந்திருப்பல. இருக்கு ராசா, எடுத்து வச்சிருக்கேன். ராத்திரிக்கு உனக்கு வறுத்து தாரேன். போ, கொண்டு போ. அதுக்கு வைங்கள, தூள் ஆயிடுச்சுன்னா துட்டு குறையும்ல. மன்மத லீலையை வென்றாருண்டோ. மனுஷனுக்கு பித்தோ வாந்தி பேதி எது வேணா வரலாம், வெளியே தெரியாம மறைச்சிடலாம். ஆனா நர ஒண்ணுதான் வந்துட்டா மறைக்கவே முடியறது இல்ல. ஏய் கருதே, கோபக்கார மனுஷனாச்சு, என்ன சொல்ல போறாரோ. என்ன ஆடி ஆசி வந்துட்டு இருக்க?
வண்டி மேடுது வந்தியா? இந்தாங்க. ஏய் எப்படியா இருக்கு? ஜூ பாருங்க, ஆ, ஜூ பாருங்க. இங்க வயசான மாதிரி தெரியல. தெரியலீங்க, சத்தியமா தெரியலீங்க, எது? சத்தியமா தெரியலீங்க. ஆ, என்ன கருப்படிச்சு மறைக்கிறானேன்னு பாக்குறியா? இதத்தான் டவுன் பக்கத்துல டைங்கிறானுங்க, நாம மையங்கிறோம். ஆனா மொத்தத்துல ரெண்டுமே பொய்யே. என்ன சரி சின்னுங்க, சாப்பாடு ரெடியா? நேத்தே ரெடிங்க. ஏத்தே ரெடியா? ஏய் முன்னாடி சாப்பாடு கொண்டு வர சொன்னா சட்டி எடுத்து வரேன், பிச்சை எடுக்க சொல்றியா? கம்மஞ்சோத்துல மோர் ஊத்தி கரைச்சு வச்சிருந்தேங்க, கரைச்சுக்கிறதுக்கு பச்சை மிளகாய்ங்க. ஏ அந்த ராஸ்கல் இன்னும் பழசருக்கு சாமான கொண்டு வரலையா? இல்லைங்க. முன்னாடி இந்த வீச்சம் வீசுது. அதான் நேத்தே ரெடின்னு சொன்னேன் இல்ல நானு. ஏய், பழைய கம்மங்கஞ்சி எல்லாம் குடிக்கிறதுக்கு உங்க வீட்டுல கட்டி கிடக்குற எருமை மாடு அத வச்சியானே? நான் எப்படிங்க சொல்றது? இதே அத நான் எப்படிங்க சொல்றது? அச்சி. ஐயா, அப்பா, ஐயா, அப்பா. அத்தனை உதச்சேன், கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வருதா உனக்கு? பாலகி போச்சு, என்ன பாலகி போச்சுன்னு. மகளே, தம்பி, ஐயா, ஏ ராசா, ஏ தம்பி, எப்படியா இருக்க? நல்லா சந்தைக்கு இருக்கேன். போய் அக்காளுக்கு சாமான் வாங்கியதியா? ஆ. என்ன இப்படி கருத்து போயிட்ட? ஆத்தா நல்லா இருக்கா? மகளே, நான் நல்லா இருக்கேன். டா, ஒண்ணே இருக்கா? நீ வாயை போட்டு. ஏய். ஆ, ஆன மக சரிங்க, சரிங்க, போ. சரிங்க. அவன் அமெரிக்கால வந்தானா? விட்டு ஆரஞ்சு எடுத்து போட்டிருக்க. இல்லைங்க. யோ நீ இருக்கே வந்த தலையா பாரு, குருவி கூடு மாதிரி விட்டா 50 குருவி குஞ்சு வருஷம் குடும்பம் எடுத்து போட்டிருக்க. மருமகனே, இது குருவி கூடு இல்ல. பின்ன இங்க பாருங்க, சுருட்டு சுருட்டு கூடு. ஏன் செருப்பு எடுத்து உள்ள சொல்லிக்கிய? வச்சு பார்த்து நுழையல. அச்சே, என்னையா அதெல்லாம்? புளி மாமா, ஆ, இதென்ன? மிளகாத்த இது தட்டை பேர் மச்ச பேர் குழம்பு வைக்க. என்னையா விபூதி போட்ட மாதிரி எத்தனோண்டு வாங்கிட்டு வந்திருக்க? அது வந்து தம்பிக்கு படிப்பு செலவுக்கு 500 ரூபாய் பணம் அனுப்பிச்சேன். அதான் அவன் கொஞ்சம் படிச்சு கழிச்சு என்னடி பண்ண போறான்? வாங்கின பட்டத்தை மரத்தடியில் வச்சுட்டு மரம் ஏற போறான். ஏடே நான் படிச்சனா? எங்கீங்க? ஆனா ஊருக்குள்ள நடந்து போனா எனக்கு என்ன மரியாதை? படிச்ச மரியாதை வருமா? மரியாதை எல்லாம் பொறப்புலயே வரணும். புரியுதா? சொல்ல அவனுக்கிட்ட படிச்சானுங்களா கிழிச்சானுங்களா? ஓ சரி, அவங்க அப்பவே போயிட்டாங்கல்ல. போயிட்டு மாப்பிள மாப்பிள என்ன மாப்பிள, நான் ஒரு வேடிக்கை சொன்னா போசுக்கு கிளம்பிட்டீங்க. கொண்டா நீ. இல்ல இல்ல, அடுத்த வாரம் நிறைய சேர்த்து வாங்கிட்டு வரேன். ஆனா இருக்கட்டும் மாப்பிள, கொஞ்சம் கூட குறைய என்னப்பா, கார கம்மியா சாப்பிட்டு விடுங்க மாமா. ஏய் எப்படில மாப்பிள எதுக்கு வேஸ்ட் மடிச்சு கட்டுறீங்க? ஏயா, குடிக்கிறது மாமியார் வீட்டு கஞ்சி, இதுல மப்பா. எங்க வீட்டுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு நுழைஞ்ச கல்யாணி தனம் பண்ணி எங்க அக்கா கையை பிடிச்சி கல்யாணத்தை பண்ணிவிட்டா. தம்பி, அன்னைக்கு போனதையா என் சந்தோஷம். எதுக்கு நீ அழுகுற? சுமாரு என்ன கேட்கறதுக்கு ஆள் நினைச்சாரா? இத பாரு, எங்க அக்கா பத்தி இனிமே ஏதாவது ஏடக்கூடமா பேசுனேன், வாயை திறக்க மாட்டோம் மாப்பிள, வச்சுட்டேன். இந்த குசும்பு கொண்டு ஐயா நிறுத்து. என்ன ஏன் முன்னாடியே அடிக்க போறேன்? 1000 தான் இருந்தாலும் அவங்க என் புருஷன் இல்ல. புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியா? இந்தா நல்லா சுட சுட வடிச்சு கொட்டு. அது சரி, நெல்லரிசி வாங்கி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா தின்னு கொழுப்பு ஏறட்டும். சின்ன தம்பி வந்துட்டான். என் மகன் வந்துட்டான். நீ பட சொல்ற டேய். வா வா பாத்து வா. டிரைவர் நிறுத்து 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 நிறுத்து. நிறுத்து. தம்பி தம்பி. அண்ணே, சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. எப்படி பாருங்க? நல்லா இருக்கண்ணே. முகத்தை கூட முழுசா காட்டாம மூடிட்டு இருக்கிற. என்ன எப்படி அடிச்சுக்கிட்ட? யாரு நானா? ரூபாய் அனுப்பிச்சிருந்தா ஒழுங்கா கிடைச்சதா? நான் நல்லதானே இருக்கேன். நீ எப்பவுமே இப்படிதான் சொல்லுவ. ஐயா பவுண்டராஜ், உங்களை தானே என் மகனை டவுனுக்கு படிக்க அனுப்பிட்டியா? நீ மட்டும் வந்திருக்க, அவனை காணோம். ஏய் டாடி, இவ்வளவு பெரிய பாடி இங்க நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல? அட பேதில போவானே. பெத்த அப்ப நான் இங்க நிக்க, நீ என்ன பார்க்காத போல நிக்க. நிக்க வைக்க நிக்க வடக்க தெக்க என்ன வில்லேஜ் லாங்குவேஜ் பா இது? வந்த உடனே how do you do son, how are you, how is the journey அப்படின்னு காதுல இங்கிலீஷ் தேன் பாயும் நினைச்சேன், பாய மாட்டேங்குது. அது சரி, ஊரு பேரே செவக்காடு சுடுகாடு தானே வச்சிருக்கீங்க. இது என்னது டாப்ல? இது என்ன குப்பை கூட? இது என்ன ஹேர் ஸ்டைல்? எத்தனை வாட்டி லெட்டர் போட்ட இந்த தேன் கூட்ட கட் பண்ணு. இத பாரு பீதி கூட்ட விளக்கு மாத்திர மூக்கு கடியில சொருகி வச்சுக்கிட்டு கேட்டா மீ சேக்கிற. ஐயோ அண்ணே, இதெல்லாம் நீ கேக்குறது? அது சரி, இங்கேயே இப்படிதானே இருக்குது. இங்க வளர்ந்து கிடக்குது, அங்க மொத்தமா டிராக்டர் வச்சு உழுது வச்சிருக்காங்க. உண்மையான அழகான லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் எது தெரியுமா? இதான் 500 ரூபாய் கட்டிங், 200 ரூபாய் டிப்ஸ். ஏன் டாடி இந்த குழு குறுக்குற? என்ன அப்பா ஐயா ஏன்ல அழுகுற? உன்னை நிம்மதியா விட்டுட்டு பட்டணத்துக்கு போறது வருத்தமா இருக்குப்பா. நீ எங்கெல்லாம் போற?
டவுனுக்கு படிக்கத்தானே போற சரி அல்லாதல்ல எப்பா டூரிங் டாக்கிஸ்ல வெட்டு படம் போடுறாங்கல்ல அத போய் பார்த்துட்டு போலீஸ்ல மாட்டிக்காதப்பா. மாட்ட மாட்டப்பா. அப்புறம் தண்ணி அடிச்சுட்டு அம்மா போட்டு அடிக்காதப்பா. சரிப்பா. அம்மா அடிச்சுட்டு அப்புறம் போய் தண்ணியை போட்டுக்கப்பா. அப்படி செய்யறப்பா. ஐயா டவுனுக்கு படிக்க போற அங்க இருக்கிறவங்க எல்லாம் கெடுத்து விடுவாங்களாம். அவன் சொல்லுதான் இவன் சொல்லுதான்னு நம்ம பரம்பரை குடும்பம் எடுக்கிறத பார்த்து இவ குத்த வயிறு பார்த்து பாப்பா. ஐயா இங்க வையா எனக்கு ஒரு வாட்டி ஏழையில அந்த கல்லு கூவ அப்படிலாம் வளர்த்த நம்ம பரம்பரை குடிமை எங்கல சாப். உனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருந்தா எனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்காதா? உன் பிளாஷ்பேக்க கேட்டேன்ல, இப்ப ஏன் பிளாஷ்பேக் நீ கேளு. இன்னைக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சா ரொம்ப டஃப்பா இருக்கும் போல இருக்கடா. வெட்டு கூட அடிக்க முடியாது போல இருக்கு மச்சான். ஆமா, இந்த எக்ஸாம் நேரம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான். அட ஆமாடா மச்சான், ஃபிகருக்கு ஷூ எல்லாம் கழட்டி பாக்குறானாடா. விட்டு உள்ள வச்சு கொண்டு வராங்களா என்னமோன்னு. விட்டு எப்படி கொண்டு வரனே தெரியலையேடா. a plus b the whole square is equal to a square plus b square minus 2ab. வீரமணி என்னங்களா இங்க வாடா. வாங்கல, உங்களோட எல்லாம் சேரக்கூடாதுல, வெள்ளை பீடி பிடிக்கிற பசங்களா. சேர்ந்தா நான் படிச்சு வச்சதெல்லாம் மறந்துடுவேன்னு எங்க ஐயா சொல்லிருக்காருல. படிச்செல்லாம் எங்கடா வச்சிருக்க? இங்கதான் வச்சிருக்கேன், வேற எங்கனா வைப்பாங்க. நாங்களும் அங்கதான் வைக்கணும். திரும்பிட்டியா? இந்த வண்டி நல்லா இருக்கா பாரு. ஏதோ திருட்டு வண்டியா? எங்க இருக்கிற வண்டிங்க? ஏன் சீட்டை நட்டு விடுறீங்க? என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மேல? சொல்லி தொலைங்க செத்த சவங்களா. அப்படி என் குடுமையில இருந்து பிட் அடிச்சவனெல்லாம் பாஸ் ஆயிட்டான். ஆனா குடுமி வச்ச நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த குப்பையை கழட்டி தூரத்துக்கு போடு, இந்த 2 விளக்கு மாத்தையும் கழட்டி வீதியில போடு. தெய்வ குத்தமாச்சிலே நீ குசும பண்ணிட்டு தெய்வத்தை சொல்லு. எல்லாம் தம்பி பொறுத்தால உட்காரல. அண்ணன் பின்னால உட்கார சொல்லுற. பின்னாடி படிக்கலன்னா முன்னாடி உட்காரு. வீட்டுக்கு போனா 2 நாளைக்கு வெளியே வர முடியாது. நாகமணி அண்ணன் கூட வருவான் பார்த்தா வரல. டேய் நான் இப்படியாவது அவளை பாக்கணும்டா. இப்ப பாரு, போய் பாரு. எல்லாம் இன்னும் ஏறல. அந்த ஏறியாச்சு. இதோ ஏறிட்டானே. தம்பி ஏறி உட்கார்ந்தாரு, நீங்க திரும்பி பார்க்காம போங்க. டேய் என்னடா இது? ஆமா என்னடா? பின்ன உன் ஆளை நீ பார்க்க வேண்டாமா? நீ லெஃப்ட்ல பாரு, ரைட்ல பாரு. நில்லுடா, நான் வரேன். சரி வா. வீரப்பனை கூட கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்கு. இவரை கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஐடியா. நல்ல உயரமான இடத்துல இருந்து எக்கோ கொடுத்து நான் கூப்பிட்டு பாக்குறேன் பாரு. நாகமணி! நாகமணி சீக்கிரம் தண்ணி எடுத்து வாடி. டேய், நம்ம நாகமணியாடா இது. டேய் என்னடா அதுக்குள்ள ஃப்ரீஸ் ஆயிட்டானே. சரி டீசெண்டா ஒதுங்கிக்கலாம். மாமரத்துல ஊஞ்சல் கட்டணும் மாமரக்கிளியே, ஊஞ்சலில் ஒரு ஆட்டம் போடணும் மாமரக்கிளியே. மாமரத்துல ஊஞ்சல் கட்டணும் மாமரக்கிளியே, ஊஞ்சலில் ஒரு ஆட்டம் போடணும் மாமரக்கிளியே. ஆட்டு மண்ண சேர்த்து வச்சு வீடாக்கலாம், அந்த வீட்டுக்குள்ள கூட்டாஞ்சோறு நாமாக்கலாம். அடவையாரமாக 2 கை கோர்த்து ஆடி பாடலாம். மாலை நேரத்துல மாமரத்துல ஊஞ்சல் கட்டணும் மாமரக்கிளியே, ஊஞ்சலில் ஒரு ஆட்டம் போடணும் மாமரக்கிளியே. கத்தாழ பழம் தின்னும் ஆசை கொண்டில்லை, கையெல்லாம் உள்ளாகும் தாங்கிக் கொள்வேன். அழகான பொன் வண்டு எனக்கும் வேணும்,
வண்டோடு நான் பறந்து கொண்டு வருவேன். வைத்திடும் எறும்புகள் கடித்திடும் அப்பவும் அச்சமில்லையே. வாசனை போல் நீ ரசிக்க நான் பறித்து சூடிட, நீ சிரிக்கையில் பூ சிரிக்கிறடி என் உள்ளம் துள்ளுது. மாமரத்துல ஊஞ்சல் கட்டணும் மாமரக்கிளியே, ஊஞ்சலில் ஒரு ஆட்டம் போடணும் மாமரக்கிளியே. மாமரத்துல ஊஞ்சல் கட்டணும் மாமரக்கிளியே, ஊஞ்சலில் ஒரு ஆட்டம் போடணும் மாமரக்கிளியே. செடியெல்லாம் மெத்தை போல் போட்டு தருவே. மழை என்றால் எப்போதும் எனக்கு பயமே. குடை போல என் சட்டை கழற்றி பிடிப்பே. உனக்கடி விடும் முன்பு எனக்கு அது வலித்திடும் நான் வாங்குவேன். நான் உறங்க பாட்டு சொல்லுற நான் முழிக்கிற தூங்கல, தூக்கம் இங்கு காத்திருக்குதடி. மாமரத்துல ஊஞ்சல் கட்டணும் மாமரத்திலேயே, ஊஞ்சலில் ஒரு ஆட்டம் போடணும் மாமரத்திலேயே. ஆத்து மண்ண சேர்த்து வச்சு வீடாக்கலாம், அந்த வீட்டுக்குள்ள கூட்டாஞ்சோறு நாமாக்கலாம். அடவையாரமாக ரெண்டு கை கோர்த்து ஆடி பாடலாம். மாலை நேரத்துல மாமரத்துல ஊஞ்சல் கட்டணும் மாமரக்கிளியே, ஊஞ்சலில் ஒரு ஆட்டம் போடணும் மாமரத்திலேயே. மாமரத்துல ஊஞ்சல் கட்டணும் மாமரக்கிளியே, ஊஞ்சலில் ஒரு ஆட்டம் போடணும் மாமரத்திலேயே. நேற்று பொண்ணு பார்க்க வந்தாங்களே, மாப்பிள்ளை பிடிச்சிருந்ததா? அவங்க எனக்கும் கருவாமே. ஏய், பவுண்டர்ஸ் வந்திருக்கடி. குடு, இந்த கொடுத்து பிடிங்கடி, நான் போய் பேசி வந்துடுறேன். பவுண்டர்ஸ், பவுண்டர்ஸ், பவுண்டர்ஸ். என்ன அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? அடேங்க அப்பா, ஆளும் மீசையும் நிறமும் அப்படியே வெள்ளக்காரதர மாதிரி ஆயிட்ட. அவன் சொன்னது கரெக்டா, இவளும் அவன் மேல ஒரு மூடாத்தான் இருக்கிறா. அது சரி, ஊர்ல இருந்து எப்ப வந்த? இப்பதான் வந்த நாகமணி, வீட்டு கூட போல, நேர உன்னை பார்க்கத்தான் வந்தேன். அடாடாடாடா, இவனும் பக்குவமா தான் ஆரம்பிக்கிறான். ஏது போற போக்க பார்த்தா வீட்டுக்கே பிள்ளை குட்டிகளோட வந்து சேருவாங்க போல இருக்கு. எலை ஓசிலியா மேட்னி காட்டிடாதீங்கடா, இங்க ஒருத்த நிக்கிறேன்டா. நீ நல்லா இருக்கே நாகமணி? நான் எப்படி இருக்கேன் நீயே பார்த்து சொல்ல. அழகதான் இருக்க. ஊம மாதிரி இருந்தா இப்படி பூந்து விளையாடுறானே. நம்மளும் காலேஜில் படிச்சோம், என்ன பிரயோஜனம்? நம்ம கிட்ட வர்றவளுக்கெல்லாம் 1 ஹவருக்கு 500 ரூபாய்ல கேட்கறாளுங்க. ஏதோ எதுவும் வாங்காம தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்டாப்பா. ஆமா, நீ நீ என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கியா? மறக்கவா முடியும்? சின்ன வயசுல நாம 2 பேரும் ஒன்னாவே இருந்திருக்கோம். அப்பெல்லாம் நீ எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்க? பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்த, முறுக்கு வாங்கி கொடுத்த, ஜவ மிட்டாய் வாங்கி கொடுத்த, அப்புறம் அச்சு வெல்லம் வாங்கி கொடுத்த. இதெல்லாம் வாங்கி கொடுத்தவன நான் மறக்க முடியுமா? அது சரி, இப்ப ஊர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? ஐயே, வாட்ச் வாங்கிட்டு வந்தியா, நெக்லஸ் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பான்னு பார்த்தா பஞ்சு மிட்டாய், அச்சு வெல்லம், முறுக்கா. இது ஏதோ பெட்டிக்கடை ரேஞ்ச் மாதிரி தெரியுதே, லவ் மாதிரி தெரியலையே. என்னது, ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையா? இல்ல நாகமணி, நான் வந்த அவசரத்துல. உங்ககிட்ட பேச மாட்டேன், போடா. நாகமணி, ஐயோ ஐயோ, எப்படிடா இப்படி டிசைனா கட்டுறீங்க? பார்க்க போனவன் ஒருத்தன், அவன் இங்க பதுமானமா நின்னுகிட்டு இருக்கிறான்.
கூட துணைக்கு போனவன் இப்படி கட்டி வச்சு கும்புறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? கிராமத்துல தூண் வச்சு வீடு கட்டுறது இதுக்குதாடா? இந்த நாட்டுல தியாகிகளுக்கு கிடைக்கிற மரியாதை இதுதானாடா? என்ன ஏஜ் என் தம்பி எங்கல கூட்டு போனேன் சொல்லல. நான் எங்க கூட்டு போனேன்? அவன் தான் என்னைய கூட்டு போனான். ஓஹோ, எங்க கூட்டு போனார் அவரு? அத சொன்னா உதப்பான். இப்ப சொல்லல, நான் அவனை உதப்பேன். பிக் மம்மி. பிக் மம்மினா பெரியா தான் இங்கிலீஷ்ல சொன்னேன். அப்பா டாடி டாடி. ஏல நான் எங்களை தாடி வச்சிருக்கேன், மீசில வச்சிருக்கேன். சனியா என்ன பாத்து சும்மா நிக்க, இவன் என்ன பண்ணலாம்? எப்ப இவன் குடுமி எடுத்தானோ இவன் எனக்கு மகனும் இல்ல அப்பனும் இல்ல. இப்பயே ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க. என்னன்னு நீ வேற மாதிரி இருக்கியா, நான் வேற மாதிரி இருக்கணும். ஏய், எழுத்து எழுத்து பேசிட்டு ஆத்தா பெரிய ஆள். அவுத்தோட சொல்லு ஆத்தா. என்னய்யா ஊர்ல இருந்து வந்தது வராதமா பிள்ளைய போய் கட்டி வச்சுக்கிட்டு நீ வாங்கிட்டு அப்பா சொல்றல போ. சுத்தணும். அம்மா வலிக்கிறேன். நீ விடுன, நான் தேய்ச்சுக்கிறேன். ஏய், நீ சும்மா இல்ல, நான் தேய்க்கிற மாதிரி இருக்குமா? ஆமா, அண்ணன் அதுல டிகிரி வாங்கிருக்காருல. ஆமா அவன் பழையபடி காலேஜுக்கு போற வரைக்கும் அவனை கவனிக்கத்தான் அவனுக்கு நேரம் தெரியாது. அப்புறம் என்ன தம்பியை கவனிக்கிறதா எனக்கு என்ன வேலை? ஆமா, அடுப்புல எலும்பு போட்டாச்சா? வெந்துகிட்டு இருக்கு. குளிச்சவன தம்பி முதல்ல சூப்பு தான் குடிக்கணும். பிக் பிரதர், ஆ? இந்த எலும்பு நீங்களே அது ஆட்டு எலும்பா இல்ல மனுஷ எலும்பா? ஏன் கேக்குற? இல்ல இந்த இழுவை இழுக்கிறீங்களே, உள்ள இருந்து 2 எலும்ப உருவி சூப்புல போட்டீங்களான்னு நினைச்சேன். ஏய், முதல்ல ஆத்தாட சொல்லி ஓ எலும்பு தான் சூப்பு வைக்க சொல்லு. எதுக்கு பிரதர் சின்ன மேட்டர்லாம் பெருசு பண்றீங்க? போல அத்தா, சாம்பிராணி கொண்டாத்தா. இதெல்லாம் நான் செய்யற வேலையா? இதெல்லாம் சின்ன பிள்ளை நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், நீயா பண்ற? சரி சரி கொண்டா. போடு போடு. ஆ, போதும். நீ இனிமே பண்ண அவனுக்கு பொஞ்சாதியே தேவையில்லை. நல்லா கொசுவுக்கு மருந்து அடிச்ச மாதிரி அடிங்க. ஏய். இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த டி-ஷர்ட்டையும் கழட்டிட்டா அப்படியே அக்குல ஜான்சன் பேபி பவுடரை போட்டு வாயில ஃபீடிங் பாட்டில மாட்டி இப்படி ஒரு தொட்டில கட்டி அமுக்குனீங்கன்னா அவன் பாட்டு கைய கால ஆட்டிட்டு கிடப்பான். நீங்க உழுதான் ஒரு பாட்டு பாடினீங்கன்னா தூங்கிடுவான். இல்ல, நீ இன்னைக்கு உதப்படாம போக மாட்டேன்னு நினைச்சேன். இந்த வீட்டுல ஒரு தர்ம நியாயம் சொல்ல முடியல. ஆத்தா, தம்பிக்கு பசி எடுக்க சோத்து எடுத்து வை. போட்டாச்சியா? தம்பி தம்பின்னு தம்பியவே நினைச்சுக்கிட்டு சரியா கூட சாப்பிட மாட்டேங்க. இன்னைக்காவது வகை நிறைய சாப்பிடு. இல்ல அண்ணன் இல்ல எதுக்குல பாக்க? இல்ல ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிடுவார் போல இருக்க அண்ணன். இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும். இன்னும் குடல் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. அதெல்லாம் லாரியில வருதா? அது மட்டும் இல்ல, ஆத்தா எனக்காண்டி கட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கு, அதுக்கு தனியா பழையது வருது. வயிறா இல்ல செங்கச்சூளையா? வாய மூட்ல பண்ணுவா. திங்கிற புள்ளைய பார்த்து கண்ணு வைக்க. உன்ன மாதிரி ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட் அப். இந்தியாவுல ஏன் உணவு பஞ்சம் வராது? பாத்து பாத்து பாத்து. அக்கா சாப்பிடுறீங்களா? என்னடி ஏன் பக்கத்துல உட்காரவ போய் குழம்பு எடுத்தா? தம்பி அந்த கூப்பிடுதான் பாரு, என்னன்னு கேளு. இல்ல, சாப்பிடும் போது சும்மா இருக்க மாட்டியா? ஓடுறமே சோத்துக்குள்ள ஏதோ வச்சிருச்சு. ஒண்ணு இல்ல தம்பி, ஒண்ணு இல்ல. இல்ல நான் பார்த்தேன். என்னது? முட்டை தானையா? ஏன் உன் புருஷன் ஏற்கனவே நம்ம வீட்டு சொத்துன்னு நமக்கே வக்கீல்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த லட்சத்துல இது வேறயா? ஒண்ணு வேணா எடுத்துட்டு போ. ஐயா விடியா? அவ என்னமோ தம்பிக்கு ஆசையா முட்டை வச்சு கொண்டாந்துருக்கா. அவளுக்கும் கூட பிறந்த பாசம் இருக்கும்ல. இனியா, தம்பி சாப்பிட்டு போறதான் எல்லாரும் சாப்பிடணும். இல்ல அவளை ஏன் பாக்க சாப்பிடு. டேய், என்ன கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கற? இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தெம்பு இருக்கும்? எப்படி படிப்ப நீ? இந்த பார், எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். இப்படிதான் சாப்பிடணும். விளங்கிடும். எலும்பு எப்படி கிடைக்கும் தெரியுமா? ஓடு சாமி, நான் பெரிய மனுஷன் கொடுத்துருப்பா. இப்படித்தான் எலும்பு கழிக்கணும். அண்ணன் ஊட்டி விடுத, சாப்பிடு போ. சாப்பிடு. உங்க லக்கேஜ் அப்படியே இருக்குதே. நான் என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கலவா? ஏன்? தம்பி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, நீ சாப்பிடல? வெறு இறைய எவையா திம்பா? நான் கேளு, நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. ஆமா, அவன் எங்களை காணா? அவன் புத்திசாலி, இலையோட எஸ்கேப் ஆயிட்டான். சரி, அவரு போட்டும். தம்பி, ராத்திரிக்கு என்ன வேணும்? ஐரமன் குழம்பு வைக்க சொல்லவா? ஐரன் இந்த ஃபேமிலிக்கு பத்தாது. பெரிய எருவ மாடா அடிங்க. இல்ல, எழுப்பி போல. கொஞ்ச நேரம் தம்பியை நிம்மதியா சாப்பிட வர்றானா? நீ சாப்பிடு, நீ சாப்பிடு.
பெரியவன ஏமல வண்டி நீக்கி போய் சித்தப்ப என் கோட்டசாமி ஜனங்களை கூட்டு வந்து வழிமறிச்சு நிக்கான். கள்ளு வண்டி கொண்டு போக விட மாட்டான்னு நினைக்கேன். ஏமல வழிய மறிச்சு முறுக்கி நிக்க கருப்பட்டி காய்ச்ச வேண்டிய சரக்க பதுக்கி வச்சு இப்படி கெட்டு போன கல்ல களவாணித்தனமா கொண்டு போய் விக்கியன்னு சொன்னானுவ. அதுக்காண்டி தான் வழிமறிச்சு நிக்கேன். பதினிய காய்ச்சி கருப்பட்டியா விக்கிய 1 கிலோவுக்கு என்னல விலை? 15 ரூபா தரதான். 1 லிட்டர் கல்லுக்கு 30 ரூபா தாராமல. இங்க பார், ஏன் மரம் ஏன் கல்லு என்ன மசத்துக்குள்ள என்ன நட்டத்துக்கு வியாபாரம் பார்க்க சொல்லுத? மரம் வேணா உங்களுதா இருக்கலாம். ஒசரத்தை பார்க்காம உசுரை கொடுத்து ஒசக்க ஏறி கீழே இறக்குறது இவனுவ. ராவு பகலா கஷ்டப்படுதான். கால் வைத்து கஞ்சிக்கு கட்டி இருக்கா? அவளை ஏன் ஒன்றத்துக்கு குடிச்சிருக்கா? உடுத்துறதுக்கு துணி இருக்கா? இல்லாட்டி இவனுக்கு காஞ்சி போன தலையில தேக்க என்னையாவது இருக்குதா? காக்காசு அரக்காசு கொடுத்து இவங்களை ஏமாத்தி விட்டு கள்ள மார்க்கெட்ல கொண்டு போய் உங்க இஷ்டத்துக்கு விளையாட்டி விப்பீங்க. பார்த்து நாங்க சும்மா இருக்கணுமா? கோட்டச்சாமி இருக்க வரைக்கும் அது நடக்காது. இவனுக்கு ஒரு வழியை சொல்லிவிட்டு இங்க இருந்து புறப்படுங்க. இவன் இந்த பயவழிகளை காப்பாத்துறதுக்காண்டியே இப்படி பேசல. முந்தி நீங்க அவங்க அப்பனை வெட்டினி எல்லாம் அதுக்கு பழி வாங்க காண்டி தான் இப்படி பேசலாம். இவனை இப்படியே விட்டு வச்சீங்கன்னு வைங்க, நம்மளை காலி பண்ணிவிடுவான். ஏய், அறிவு கட்டட்டும். உங்க ஐயாவும் எங்க ஐயாவும் கூட பிறந்த அண்ணன் தம்பில. உங்க ஆத்தாலும் எங்க ஆத்தாலும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி. எப்படி பார்த்தாலும் நம்ம 2 பேர்த்து உடம்புல ஒரே ரத்தம் நம்மள ஓடுது. ஏம்ல பிரிச்சு பேசுத? நியாயத்தை கேட்டா சண்டைக்கு வரீங்க. இப்ப என்னால சொல்லுத? வண்டியில இருக்கிறதெல்லாம் கெட்டு போன கல்லு. அது சனங்கா குடிச்சா உசுருக்கு ஆபத்து. அப்படியே தூக்கி உடைச்சு போட்டுட்டு இனிமே பதனி இறக்கி கருப்பட்டி காய்ச்சி தான் விக்கணும். இல்லன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட்டுக்கு தெரியாம கல் இறக்கின குத்தத்துக்கு உள்ள போகணும். பரவாயில்லையா?
பெத்த தகப்பன போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு நீங்க மட்டும் எதுக்குல உசுரோட வந்து நிக்கீங்க? அவ தலையை சீவி அங்கேயே போச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்க ஏன் மக்கா? உங்க அப்பனுக்கு தான் முந்தானி விரிச்சு உங்களை எல்லாம் பெத்த நான் எனக்கே சந்தேகமா இருக்கல. என் குடும்பத்தை வீதிக்கு கொண்டு வந்தானே, அதே மாதிரி அவன் குடும்பத்தை வீதிக்கு கொண்டு வரணும். என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பினானே, அவனை கருவா இருக்கணும். அதை என் கண்ணார பார்க்கணும். அப்பதான் நீங்க ஆம்பளை. எவ்வளவு? 100 ரூபா தான் கொடுக்க. இத நான் அப்படியே ஊர் ஊரா கொண்டு போய் கள்ளு கள்ளு கள்ளுன்னு சொல்லியா விற்க முடியும்? இன்னும் இதுல எவ்வளவு வேலை இருக்கு அது தெரியுதா உனக்கு? குடிக்கிறவ என்ன லேஸ்ல ஏமாறதான்னு நினைக்கியா? சும்மா பாத்துட்டு நிக்கியே, ஒரு கைப்பிடி தூக்கு. பிடிச்சுக்க. நின்னிக்கா நடைக்கிட்டு பாரு. எவ்வளவு? நம்ம ஊருக்குள்ள போய் வித்துட்டு தெரியாத அந்த கோட்டசாமி ஊருக்குள்ள போய் வில்லு. இது சுத்தமான மோரு. இது இப்படியே வித்தா ஒரு பைய 10 காசு கொடுத்து வாங்கி குடிக்க மாட்டீங்க. இது சுத்தமான கல்லு. இத வித்த கெவர்மெண்ட் விட மாட்டேங்கி உறவு எப்படி வவுத்து கழுவ? இந்த சுத்தமான கல்லு இந்த மோர் கூட கலந்தா நியாயமான மோரு. போரே 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 ஓடியா ஓடியா போரே. இதோட உன் கணக்கு 9 ரூபா ஆச்சு. பெருசா குடிங்க. கோட்டசாமி வரதுக்குள்ள நான் எங்க ஊருக்கு போய் சேரணும். 4 கிலோ நடக்கணும்ல. நல்ல வேலை கோட்டசாமியை காணோம். வரதுக்குள்ள குடிச்சிருவோம். என்ன சூப்பர். நல்லா இருக்கியா? இது எதுல கறந்த மோரு? இது கறந்த மோர் இல்ல, நல்ல கடைஞ்ச மோர். சரி கோட்டசாமி ஊத்து. ஐயோ கோட்டசாமி பார்த்தானே, இவள்கிட்ட மோர் குடிச்சா சைவானே, எப்படி சமாளிக்கிறது? சித்தப்பு ஏய் அப்பா இதெல்லாம் வேணாம்டா வாடா. ஏய் இதெல்லாம் நல்லா இல்ல, உனக்கு சொல்லிவிட்டேன். எனக்கு நல்லா இருக்கு. வேற வழி இல்ல, புடிங்களே. ஏப்ல என்கிட்டயே வேலையை காமிக்கியா? என்னைக்காவது ஒரு நாள் உன் கொழுப்பு குறைச்சு உன் திமிர அடக்கனா இல்லையான்னு பாருப்ல. அப்படி அடக்கிட்டா என் பேர் ஆண்டாள் இல்ல. அப்படி அடக்கலனா என் பேர் கோட்டசாமி இல்ல. அப்ப இப்பவே உன் பேரை மாத்தி வச்சுக்க. பாத்துக்கிட்ட பேர் நீ மாத்தியா நான் மாத்தறேன். ஆண்டாளு
நாகமணி எங்கடி என் தாவணியை காணோம்? அப்பவே சொன்னல கல்லு வை, நீ கேக்கல, அது காத்துல பறந்து போயிருச்சு. ஐயோ, இப்படியே நான் எப்படி ஊருக்குள்ள போறது? நாகமணி, நீதான் என் மேல முட்டை ஆசை வச்சிருக்கே, நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அது பயமா இல்ல, வெக்கமா சேச்சே, கூச்சமா? வேற எதுக்கு சொல்ல மாட்டேங்கிற? அது வந்து சின்ன வயசுல இருந்தே நீயும் நானும் ஒன்னாவே இருந்தோமா, ஒன்னாவே விளையாடணுமா, ஒன்னாவே ஸ்கூலுக்கு போனோமா, அதனால நீயே புரிஞ்சுட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஏன் நீ சொல்லக்கூடாதா? நான் எப்படி சொல்ல முடியும்? நீ தான் சொல்லணும். சரி, நானே சொல்றேன். I love you. ஏய், போயிட்டியா? உன்னை சும்மா விட்டுருவேனா? இது என்ன பண்றப்ப? நான் கொடுத்த பூவை அவகிட்ட கொடுக்கறேன்னு வாங்கிட்டு போனா எங்க இவன் காணோம்? Hey Nagmani, hey Nagmani, stop. What is this? பூவு. இத ஃப்ரண்ட்ல பிடிச்சுக்கோ. இப்ப பேக்ல வச்சுக்கோ. புரியல? ஒரு கன்னி பையன் கொடுத்த பூவை ஒரு கன்னி பொண்ணு தலையில வச்சுக்கிட்டானா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு வயசு பையன் உன்னையதே சுத்தி சுத்தி வரானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? புரியல? இப்ப புரியுதா? அப்பா, இதான் அர்த்தம். இந்த வில்லேஜ்ல ஆம்பளைங்க அருவாளை தூக்குறானுங்க, பொம்பளைங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே கண்ணத்தை அடிச்சுட்டு போறாளுங்க. நாகமணி, நான் ஒண்ணு எனக்காக இந்த பூ உனக்கு கொடுக்கலமா, என் நண்பனுக்காகமா. அங்க இருக்கா ஐயோ, புத்து தலையன் வந்துட்டானே. உனக்காக காத்துக்கிட்டு நான் அங்கே நிக்க, நீங்க வந்து நிக்க. வந்துட்டான்டா கெக்கே பிக்கே நிக்கே. என்னல கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்க? அது இந்த நாகப்பாம்புக்கு பால் ஊத்தும்போது கொட்டி விட்டுருச்சு. நாகமணி, நாகமணியா? நாகலட்சுமி, நாகலட்சுமியா? முத்துலட்சுமி, முத்துலட்சுமி, ராமலட்சுமி, பாக்கியலட்சுமி. உட்கார். ஐயா பூசாரி ஐயா, இவனை படிக்கிறதுக்காக டவுனுக்கு அனுப்பிச்சேன். இந்த லாந்த கல்லு கூவே, செத்த கூவே, செனக்கூவே, ராத்திரில எங்கேயோ போய் சுத்திருப்பாம்பு இருக்கு. வெறும் பொண்ணு பேரா சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ தான் வைத்தியம் பார்க்கணும். ஐயோ, வாயா இது உடஞ்ச ஹார்மோனி புட்டி மாதிரி இருக்குது. எப்பா, எனக்கு இப்பதான்ப்பா பேயே பிடிக்கும் போல பயமா இருக்குது. இந்த விளையாட்டுக்கு நான் வரல, கிளம்புறேன். என்னங்கடா இது, ரயில்வே கேட் மாதிரி அருவா கேட்டு போடுறீங்க? சாமி, ஆனந்த வைத்தியம் தானே? ஆமா. ஆனந்த வைத்தியமா? அட எடப்பா, நான் நல்ல வேளை தப்பிச்சேன். ஏதோ அசுர வைத்தியமோன்னு பயந்துட்டேன். ஆமா, இதுக்கு நான் என்ன செய்யணும்? தம்பி, ஒரு காலை ஒரிச்சாச்சு நீட்டு. ஏன் காலா? ஆமா. இந்த லெக் ஓகேயா? ஓகே. ஓகே, டேக் இட். சாமி, சத்தியமா சொல்லு, உனக்கு இந்த தொந்தி காணிக்க பணத்துல பீர் அடிச்சு தர வந்து. அட பாவி, ஆனந்த வைத்தியம்னு சொல்லிவிட்டு அடிமாட்டுக்கு சூடு போட்ட மாதிரி போட்டீங்களேடா. நாகமணி, நாகமணி, நான் வந்து உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். சரி, வா உள்ள போய் பேசலாம். அதுல தனியா பேசணும். அப்படியா? அப்ப நீ கோயில்ல போயிரு, நான் 5 மணிக்குள்ள வந்துடுறேன். என்ன?
ஓஹோ, வந்துட்டியா? கோமா என்ன என்ன எத்தனை மணிக்கு வர சொன்ன? நீ இப்ப எத்தனை மணிக்கு வந்திருக்க? உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். கோச்சுக்காது பவுண்டா சார். ஹை, ஹை, ஹை. நான் அப்படி- தனியா வரா, எப்படியாவது சொல்லிடலான்னு பார்த்தா 5-6 பேரை கூட்டிட்டு வரா. இவங்க முன்னால எப்படி சொல்றது? சொல்லு. என்னமோ தனியா சொல்ல சொன்னேல, வந்துட்டேன். சொல்லு. அது என்ன ஆச்சு உனக்கு? முந்தியெல்லாம் கலகலன்னு பேசுவ, சிரிப்ப, நல்லா விளையாடுவ. இப்பயே எப்படி இருக்க? அது வந்து ஐயோ, களவாடி பையன் மாதிரி வளையிற நெளியிற. என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல நாகமணி, நீயா வாய் திறந்து சொல்லவும் போறதில்ல, எனக்கும் தெரிய போறதில்ல. போடா, வாங்கடி போலாம். இவன் எதுக்குதான் என்ன வர சொன்னானே தெரியல. அக்கா வணக்கம்க்கா. அக்கா இல்லடா, அக்கா மக. போங்க போங்க. வாங்கடி இவன் போலாம். திருந்த மாட்டான் கடவுளே, என்ன காப்பாத்தி விடுறது. என்ன நாகமணிடா. அது நாகமணினா பின்ன கவுண்டமணியா? போடா. அது இல்லடா, அவகிட்ட சொல்றதுக்கு தான் வர எனக்கு சொன்னேன். தெரியாத அதை பத்தி எல்லாம். சொல்றது கேளுடா. அந்த பொண்ணுக்கு முன்னால எப்படி இல்ல சொல்ல? என்னடா இருந்தா என்ன? இல்ல, எப்படி நான் அவளுங்க எல்லாம் சொல்றது? என்ன பெரிய போலீஸ் ஆபீசர்ஸா? டேய். உங்க அக்கா பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னடா தயக்கம்? டேய், நான் உன்னை பார்க்க வரலடா, சாமியை பார்க்க வந்தேன்டா. நீ என்ன நான் சொல்றா? சொல்றேன். உனக்கு கருப்பண சாமி கோயில காசு வெட்டி போட்டுருவேன்டா. என் கூட சேராதே. டேய், நில்ல வீரமணி. டேய், உன்னை விட்டா எனக்கு யாருடா இருக்கா? என் வாழ்க்கை போச்சு. டேய், ஓடாதடா. கடவுளே, என்னை காப்பாத்து. பஞ்சாயத்துல தலை நிமிந்து ஒத்த வார்த்தை பேசினான்றதுக்காக கூட பிறந்த தம்பியவே தலையெடுத்தவன்டா நானு. என்னைவா நீ செயலுக்கு அனுப்பிச்ச? அதான் என்னடி? உங்க பெரியப்பன் பட்டாளம் வருதாத்தோ? வரட்டும் வரட்டும். இன்னைக்கு என்னவோ கெடுதல் நடக்க போகுதுன்னு நினைக்க. இங்க என்ன நடந்தாலும் நீ வேடிக்கை பார்த்துட்டு பேசாம இருக்கணும் என்ன? எல்லாம் பெரியவனே வந்த வேலையை பாருகால. மாமோய், ஏ மாமா. வந்துட்டா மட்டையில போறேன். வாங்க தம்பி. பரவாயில்லக்கா, மனசுக்குள்ள 1000 வச்சிருந்தாலும் வாய் திறந்து வான்னு சொல்லிட்டியல்ல. சரி, இந்த மாமிங்க போயிட்டாவ? போயிருக்காக அரமனைக்கு. ஆனா நீ ஒண்ணு உறக்க கூப்பிட்டு அரியாசனத்துல இருந்து இறங்கி வாராக. வாங்க மாப்ள, மாமா வாங்க 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 வாங்க. ஆமா வாங்க மாமா. ஆமா. ஈண்டு வரத்த பயலுவலுக்கு சீர்வரிசைய பாத்தியா? ஏய், என்னடி வாய்க்குள்ளே முடங்கிட்டு இருக்க? ஐயோ இல்ல சாமி, மருமகன் வீடு தேடி வந்திருக்காக. அவங்கள உட்கார வச்சு ஆர்த்தி எடுத்து கோழி அடிச்சு குழம்பு வச்சு நெல்லு சோறாக்கி போலாம்னு சொன்னேன். அம்பிடுத்தே. ஏன் உங்க அண்ணன் தம்பி வந்தா மட்டும் ஆரத்தி எடுக்கிற? அந்த தெருவுக்கு இந்த தெருவுக்கு ஆடி காட்டுற? இது யாரு தெரியுமா? எனக்கு ஒரே அக்கா, அந்த அக்காளுக்கு ஒரே புருஷன். என்னம்மா உங்க அக்காளுக்கெல்லாம் ஒரே புருஷன் இருக்கிறது அதிசயம். என்னடி வாய் தெரியுது? உடனடி மாலை போட்டுருவேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க? உட்காரு. பேசாம இருந்தா உட்காரு. அதை எடுத்து கொடுல. நம்ம மாதிரி ஆம்பளைகளை கையை நீட்டினா தான் இவங்களை கம்மன் இருப்பாளுங்க. இந்த மாமா குடி. நீ எலும்பி உள்ளுக்கு போயிரு. மாமா, ம். எனக்கு ஒருத்தருக்கு 2 மச்சினு இருக்காளுங்க. ஆனா எவனாவது ஒருத்தன் ம். இப்படி புல் வாங்கிட்டு வந்து கவனிச்சிருப்பானா? என்னாலே செய்யறது? உன் லவ் எப்படி இப்படி ஊக்கி போட்டு கலையுத? நம்ம தாய் பிள்ளைகள நொண்டியோ மூக்கரையோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இப்படி ஆயிருக்குமால? எப்பா இப்ப என்ன கெட்டு போயிட்டீங்க? மாமன் பொண்ணு கேட்டா தரமாட்டேன்னு சொல்லுவாவே. மாமன் வீட்டுல நாகமணி இருக்கா, நம்ம வீட்டுல நம்ம தம்பி அப்பள இருக்கான். 2 பேரும் கல்யாணம் கட்டி வச்சா சொந்தம் விட்டு போகாம இருக்கும்ல. ஆமா, ஆமா. என்னங்க? ஏய், என் சின்ன மாப்பிளைக்கு இல்லாத என் பொண்ணு தாராளமா கல்யாணம் அப்படி பண்ணி சொல்லு. வச்சிருவோம். நீங்க எதுக்கு அவனை அரைமுடியோட கூட்டு வந்தீங்க? முடி வளர்ந்ததுக்கு நீ கொஞ்சம் சும்மா இரு. இவனுங்களை இப்படியே விட்டா இங்கனே தாலி கட்டி விடுவானுங்க. இன்னைக்கு ஆஞ்சு விடுறேன் ஆஞ்சு.
ஏல விளக்கு மாத்து கட்டைகள இல்ல வந்து விளக்கு மாத்திர வர்த்து விடுவேன் வந்தமா வந்த சோதிய பார்த்தமா சாராயத்தை குடிச்ச மாதிரி இருக்கணும் அத விட்டு விட்டு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தியா மான மரியாதையில கம்பெனி சொல்லிடுறேன் ஏய் என் மவளுக்கு தாய் மாமன்னு ஒருத்தனுக்கு 2 பேர் இருக்கானுங்க அவங்களுக்கு இந்த சேதி தெரிஞ்சது அப்படியே கத்து கத்து வதத்து விடுவாங்க முன்னாடி நானும் தான் பார்த்துட்டு இருக்கிறேன் ரொம்ப ஜாஸ்தியா பேசுறேன் இந்த பாத்திரத்துல உதைக்கிறேன் உலகத்தை கால இருக்குதா எங்களுக்கு இல்லையா எப்படி பாப்பா இன்னும் பாருங்க ஏய் பார் உன் தம்பிக்கு வரனா இவளுக்கு தாய் மாமனா இருக்கலாம் ஆனா என் மாப்பிள்ளைங்க தகப்ப மாப்பிள்ளைங்க தெரியுமா இந்த மொட்டத்துல மாப்பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன் உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணுங்க எப்படி இப்ப தமிழ நீ மச்சனே அத்தா நான் காட்டுக்கு காவலுக்கு போறேன் கருக்கல்ல சின்னியாங்கிட்ட கஞ்சி கொடுத்து விடு அப்படியே சந்தைக்கு போக வேண்டி இருக்கு ஏக்கா நீ என்ன கிளம்பாம இருக்க காலகாலத்துல விடு போய் சேராட்டாமா வா உன்னை வீட்டுல விட்டு போறேன் இல்ல நீ போ நான் போய்க்கிறேன் ஆகட்டும் தம்பி போகுது நீ கூப்பிட்டு சொல்லு ஐயா கோட்டச்சாமி என்னத்தா சத்து இப்படி வாயா இப்படி உட்காரியா அவங்ககிட்ட ஒரு சங்கதி சொல்லணும் என்னத்தா சொல்லு ஐயா உன் மாமன் பேசுனதை கேட்டு இல்லையா அட அந்த ஆள் கிடக்காத்தா அதையாவா நினைச்சிட்டு இருக்க இல்லையா அவன் இப்ப சொந்த புத்தியிலேயே இல்ல உன் பெரியப்ப அவனை முறுக்கி விட்டு வேடிக்கை பார்க்க உங்க அக்கா மகன் நாகமணி இருக்காளே அவன் நமக்கு சொத்து மாதிரியா அவளை இந்த வீட்டுக்கு கொண்டாட வரைக்கும் நாம கொஞ்சம் தலை குனிஞ்சுதான் போகணும் உன் மாமனை நம்ப முடியாதியா 3 துட்டுக்கு மூக்குத்திய விக்கிற மாதிரி ஒரு பாட்டில் சாராயத்துக்காக உங்க அக்கா மகளையே அந்த மோசக்காரங்க கையில பிடிச்சு கொடுத்துருவாய்யா எனக்கும் வயசாயிருச்சு பேசாம நீ அவ கழுத்துல ஒரு தாலிய கட்டிறியா இப்ப கல்யாணத்துக்கு என்னத்த அவசரம் உனக்கு அவசரம் இல்லையா நீ பொறுத்துக்கிடுவ உங்க அக்கா புருஷன் பொறுத்துக்கிட மாட்டான் வேற ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தான்னா கடைசி காலத்துல கை கால் விழுந்து சேலத்து போகும்போது என்ன கவனிச்சுக்கிடுவாளா அதுவே என் மக வகுத்து பேத்தியா இருந்தா எனக்கு ஒருவா தண்ணி மொந்து கொடுப்பா ஐயரவு படாம நல்லது கெட்டது பாத்துக்கிடுவா என்ன விடியா உன் தம்பிக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு ஆகிற வரைக்கும் அவனை கவனிச்சுக்கிட ஆள் வேண்டாமா இதெல்லாம் வெளியாளா இருந்தா சரிப்பட்டு வருமா ஐயா என்னையா பேசாம இருக்க ஐயா சரின்னு சொல்லியா சரியாத்தா போ இஷ்டப்படியே செய் மகமாயி ஆத்தா எடுதுப்புன்னு சொன்னா அந்த மனச சங்கு சங்குன்னு குதிப்பாக நான் ரவைக்கு பக்குவமா இந்த விஷயத்தை அந்த மனுஷங்கிட்ட எடுத்து சொல்லி சம்மதிக்க வச்சு போடுதேன் நீ நாளைக்கே பரிசம் போட வந்துரு ஏன்டா என்ன வாயை பத்தி கூட்டு வர நீயாவது வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே அந்த பொண்ணை லவ் பண்றேன் இப்பயாவது வாயை திறந்து சொல்லி சொல்லேன்டா எப்படி சொல்லு எங்க அண்ணன் சம்மதிப்பான் நான் நினைக்கவே இல்லடா இல்லம்மா நாகமணிக்கும் எனக்கும் பொருத்தம் இல்ல என் தம்பிக்கும் அவளுக்கும் தான் ஒரே வயசு ஒரே ஜோடி அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எங்க அண்ணன் சொல்ல நினைச்சேன்டா எங்க அண்ணனுக்கு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாகமணி எனக்கு தான் கட்டி வைப்பான்னு நினைச்சேன் ஏய் வேற யாரா இருந்தாலும் நேரா போய் நாகமணி என்ன லவ் பண்ற அவளை எனக்கு கட்டி வைங்கன்னு சொல்லியிருப்பேன் அவர் எங்க அண்ணன் நினைச்சிட்ட ஏய் இதை நான் எப்படிதான் சொல்லுவேன் இப்ப என்னடா பண்ண போற என்ன பண்ண போற எங்க அண்ணனுக்கு பயந்து எங்க அம்மாவுக்கு பயந்து நான் வேணா சொல்லாம இருக்கலாம் ஆனா நாகமணி அப்படி இருக்க மாட்டா நாளைக்கு நிச்சயதார்த்தத்துல எங்க அண்ணனை கட்டிக்க மாட்டேன்னு அவ சொல்லிடுவா முறைட்டால் எப்படிதான் சமாளிக்க போறியோ அவ பாட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து உட்கார்றா உங்க அண்ணனை கட்டிக்க சம்மதிக்க மாட்டான்னு சொன்ன என்னடா இதெல்லாம் என்னல தலையக்க வந்துகிட்ட பொண்ண பாருல
ஏய் இப்ப நீ சொல்ல நான் சொல்லிட்டு மாடா. பாரு நீ பேசாம இருடா. நானே சொல்லி கல்யாணம் சும்மா இருடா சும்மா இரு. சரி சரி தட்ட மாத்துங்க. மருமக மனசு மாறது கூட தட்ட கொடுங்க. தட்ட வாங்கிக்கல. நிறுத்துங்க. இல்ல வா 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 சொல்லுதேன் வா. ஆள அவனையே எடுத்துட்டு வர. ராணி உட்காரு உட்காருல. அவளை பாரு. அவளை பாருல. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? ஏய்யா என்னையா இப்ப போய் அவனை கேட்டுக்கிட்டு இருக்க? சும்மா இருக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லல. பிடிச்சிருக்குன்னு சொல்ல. நல்லா பாத்தியா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உனக்கு அவளை பிடிச்சிருந்தாதான் அவ கழுத்துல நான் தாலி கட்டுவேன். சரியா? இப்ப தட்ட மாத்திக்க. இதுக்கு தான் அவனை இந்த பாடுபடுத்தினியா? பரவே தெய்வத்துக்கு தெரியாதா என் எண்ணம் என்ன புரியாதா? சின்ன சின்ன நெஞ்சில் உறங்கும் அந்த எண்ணங்களும் விளங்காதா? என் கனவுகளே கனவுகளே பதில் சொல்லுங்கள். என் கண்மணியை அடைவதற்கோர் வழி சொல்லுங்கள். நடந்தது ஏன் என்று யார் சொல்லுவார்? தெய்வத்துக்கு தெரியாதா என் எண்ணம் என்ன புரியாதா? சின்ன சின்ன நெஞ்சில் உறங்கும் அந்த எண்ணங்களும் விளங்காதா? என் கனவுகளே கனவுகளே பதில் சொல்லுங்கள். என் கண்மணியை அடைவதற்கோர் வழி சொல்லுங்கள். ஏய் பவுண்டராசு, நான் பார்த்துட்டேன். அது ஒரு பொண்ணு தானே? அது யாருன்னு சொல்லு. யாரையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அடேங்கப்பா, ஊமை மாதிரி இருந்துகிட்டு இது வேறையா? ஆமா, அந்த பொண்ணை நான் பார்க்க கூடாதா? நான் பார்க்கணும். நாகமணி வேணாம். கொடு. வேணாம் நாகமணி. கொடு பவுண்டராசு. நாகமணி. கொடு சொல்றேன். நாகமணி. கொடுக்க மாட்டேன். நாகமணி வேணாம் நாகமணி. 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 நீ காதலிக்கிற கதைய பாட்டிக்கிட்ட சொல்றேன்.
ஏல அவுக்களி பையன் கணக்க முழிக்க வாய் திறந்து பேசல. உன்னை இதுக்கு தான் டவுனுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சானாக்க. இல்ல தம்பி, ஏன் ராசா அந்த புள்ள யான்னு சொல்லல, 2 கல்யாணத்தையும் ஒண்ணா வச்சுக்கிடலாம். அண்ணன் கேட்காமல வாய் திறந்து இப்ப மாதிரி சொல்லல. அந்த சிரிக்கி மக எவன்னு பாட்டி இரு, என்ன நான் கேட்ட சொல்லிடுவான். இலே பவுன்ராசு, அந்த பொண்ணு யாருன்னு என்கிட்டயாவது சொல்ல. நம்ம 2 பேரும் சின்ன பிள்ளையில இருந்தே ஒன்னாவே வளர்ந்தோம், ஒன்னாவே விளையாண்டோம். நம்ம கல்யாணமும் ஒன்னா நடக்கணும். ஏன்னா என்னடா பேசாம இருக்க? சொல்லுடா. சொல்ல மாட்டியா? சொல்லாட்டி போ. அந்த பொண்ணு யாருன்னு நானே கண்டுபிடிச்சு உனக்கு கட்டி வைக்கிறேன். அக்கங்கிட்ட கூவ இவ்வளவு பேர் நிக்கும்ல, அப்புறம் என்ன அண்ணன் ஒண்ணு தங்கச்சிக்கு ஆபத்து. ஏன் பதறத? என்ன சமாச்சாரம்? அண்ணே, உங்க பெரியப்ப சங்கரபாண்டி ஊர்ல இருந்து வரேனே. சரி. உங்க ஊர்ல மோர் விக்கிறாளே ஆண்டாளு என் தங்கச்சி. எது மோர்னு சொல்லி எங்க ஊர்ல கொண்டாந்து கல் விப்பாள அவளா? ஆமாண்ணே. அவளுக்கு என்ன இப்போ? உங்க பெரியப்பா அவளை கடத்திட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க போறாருனே. அவளை நீங்க தானே வந்து காப்பாத்தலாம். நீங்க வரலன்னா என் தங்கச்சியோட மானமே போயிடும். என் தங்கச்சி சொல்லி தானே உங்க கூப்பிட வந்தேன். அண்ணே வாங்கண்ணே. அண்ணே ஒரு புள்ளியோட வாழ்க்கை பிரச்சனைங்க. நான் வேணா போய் என்னன்னு பாத்துட்டு கற்கல்ல தாலி கட்டவும் ஜெனி. நான் வந்துருதேன். கல்யாணத்துக்கு வேலையை பாருங்க. ஏய் பாத்துக்கல வாழை போலாம். மாமல நம்ம ரெண்டு கூட போவா. நீங்க எங்க போறீங்க? அண்ணன் தனியா போகுதுல. அண்ணனுக்கு சக்கர மாட்டிக்கு ஏற்கனவே தகரா இருக்கு. நாங்க போய் காப்பாத்த போறோம். வேண்டாம் வேணாம், ஒருத்தனே போதும். இவ்வளவு பேர் வேலை செய்தோம்ல, நீ என்ன இங்க நிக்க? ஐயே நிக்க வைக்க போக்கேன்னு இந்த ஆள் டார்ச்சர் தாங்க முடியலடா சாமி. நம்ம ஆளுகள்லாம் தயாரா இருக்காங்கல்ல? இனிமேல் நமக்கு இந்த வேலை இல்லடா.
எல்லா பயிர்களையும் அடிச்சு விரட்டிட்டேன். இனிமே ஒரு ரூபாய் வரமாட்டான். வாங்க கொண்டு போய் உங்களை வீட்டில் விட்டு போறேன். வா போலாம். ஏமா வாமா. வா, ஏன் நிக்க? ஏன் இப்படி செஞ்ச? ஏன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தின? நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? என்ன சொல்லுத? உன் கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்தினா? உன்னை யாரோ கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண பாக்கானுவ, வந்து காப்பாத்துங்கன்னு சொன்னானுவ. அதுக்காண்டி தான் வந்தேன். என்ன கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ண போறாங்களா? யார் யார் சொன்னது? இது நானே சம்மதிச்ச கல்யாணம் ஐயா. கடத்திட்டு வந்தாங்க யார் சொன்னது? நான் வந்து சொன்னா? எங்க ஆத்தா வந்து சொன்னானா? இல்ல என் தங்கச்சி வந்து சொன்னாளா? இவளை விட்டா இந்த உலகத்துல இருக்கு வேற நாது ஏதியா? என் வாழ்க்கை அநியாயமா கெடுத்துட்டியே. ஆண்டாளு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டாளு. உனக்கு தான் தெரியும்ல, யாருக்காவது கஷ்டம்னா உடனே ஓடி வந்து உதவி செய்வேன்னு. சத்தியமா சொல்லுதேன் ஆண்டாளு, உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காண்டி நான் இங்க வரல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. யாரோ என்னை திட்டம் போட்டு ஏமாத்திட்டானுவ. ஏமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீமா. எம்புட்டு செலவானாலும் உங்க மகளுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கேன். வாங்கம்மா போலாம். எதுக்குப்பா வீட்டுக்கு? இனிமே ஊருக்குள்ள இவளை எல்லாருமே கேவலமா பாப்பாங்களேப்பா. எப்படிப்பா ஊருக்குள்ள நுழையிறது? இதோ இதோ இன்னொரு பொட்டுப்புள்ள இருக்கு. இவளை எப்படிப்பா கரை சேர்க்கிறது? நீ ஊருக்கே நியாயம் சொல்றவன், இவளுக்கு ஒரு நல்ல நியாயத்தை சொல்லு. இல்ல நாங்க 3 பேருமே உசர மாச்சுக்குவோம். என் கரிசக்காட்டு பூவே, இறந்து விட்டதாக முடிவு கட்டிய என் காதல் மீண்டும் உயிர் பெற்று விட்டது. இனி என்றும் நீ என் சொந்தமே.
ஆயிரம் கோடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே ஆசைகள் கோடி மனதினில் வளர்த்தாய் கரிச காட்டு பூவே வானவில்லை போல வானவில்லை போல பார்க்கும் இடம் எல்லாம் வரும் பூவே 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 வா ஆகிது கோடி சூரியன் போல மலர்ந்த காதல் பூவே நானாக நான் இல்லையே நீயாக நானாகிறேன் நீராக நீ ஊற்றினால் வேறாக நானாகிறேன் கொடியாக நானாகிறேன் கிளையாய் நீ ஊன்று செடியாக நானாகிறேன் நிலமாய் நீ தாங்கு வானத்து நிலவே வாசலில் இறங்கு வாசனை மலர்கள் உனக்கென விரித்தேன் கரிச காட்டு பூவே ஆயிரம் கோடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே ஆசைகள் கோடி மனதினில் வளர்த்த கரிச காட்டு பூவே உன்னை நான் கேட்காமலே உன்னோடு நான் வாழ்கிறேன் என்னை நீ சேராமலே என்னோடு நீ வாழ்கிறாய் என் மூச்சில் எப்போதுமே உன் காற்றை வாங்கினேன் உன் காட்சி எப்போதுமே என் கண்ணால் பார்க்கிறேன் எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருப்பதனாலே இனி என்ன வேண்டும் கரிச காட்டு பூவே ஆயிரம் கோடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே ஆசைகள் கோடி மனதினில் வளர்த்தாய் கரிச காட்டு பூவே வானவில்லை போலே வானவில்லை போலே நீ பார்க்கும் இடம் எல்லாம் வரும் பூவே 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 வா ஆயிரம் கோடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே ஆசைகள் கோடி மனதினில் வளர்த்தாய் கரிச காட்டு பூவே
நாகமணி, எதுக்காக இப்படி செஞ்ச? நீ எதுக்கு சாவணும்? நீயே சொல்ல, என் மாமா மேல நான் ஆசைப்பட்டேனா இல்ல அவர் எனக்கு கட்டி வைங்கன்னு கேட்டேனா? எல்லாருமே சேர்ந்து இவன் தான் உன் புருஷன்னு சொன்னாங்க. அது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இப்போ என் மாமா வேற ஒருத்தைய கட்டிட்டு வந்துருச்சு. இனி எனக்கு யாரு இருக்கா? நான் எதுக்காக வாழணும்? நாகமணி, உனக்கு நான் இருக்கு நாகமணி. என்ன சொல்ற? நீ என்ன கட்டிக்கிறேன்னு சொல்றியா? இல்ல தாய் மாமனா இருந்து வேற மாப்பிள்ளை கட்டி வைப்பியா? அதுக்கு நான் சம்மதிச்சிடுவேனா? என் மாமா எனக்கு துரோகம் செய்யல. மனசு இல்லாம தான் அவர் வேற ஒருத்திக்கு தாலி கட்டிட்டாரு. தாலி கட்டாமலே அவரை நான் என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். இனிமே வேற ஒருத்தனை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. பார்க்க மாட்டேன். ஆண்டாளு, எதுக்காக என்ன தொடுதீரு? என்ன தொடுறதுக்கு உமக்கு என்ன யோகிதா இருக்கு? கண்ண பொஞ்சாதீங்கிற பவர்ல என்ன தொடுதீராக்கும்? அந்த பவர் உமக்கு வந்துச்சு நினைக்கிறா? இந்த தாலியை என் கழுத்துல கட்டினோன்னு உண்மை என் குலதெய்வத்தை விட வசதியா நினைச்சது. அந்த நினைப்புல மண்ணள்ளி போட்டீரு. உம்மை நம்பி நான் எப்படியா சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும்? உமக்கு சம்மதிச்சு எப்படியா நான் புள்ள குட்டியெல்லாம் பெத்து போட முடியும்? அவள ஒரு பொண்ணு தானேயா? அவ வைத்தறிச்சல் என்ன சும்மா விடுமா? என் முடிவை நான் சொல்றேன், கேட்டுக்கிறோம். இனிமே நான் இந்த வீட்டுலதான் இருப்பேன். ஆனா உமக்கும் எனக்கும் குடும்ப வாழ்க்கை கிடையாது. உமக்கு பொஞ்சாதியா தான் இருப்பேன். ஆனா என்கிட்ட இருந்து எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. போய் சொல்லல தம்பி பிள்ளை கதையை கேட்டீங்களா? இவன் நாகமணி மேல ஆசைப்பட்டான். ஆமா, இவனை ஏச்சிட்டு அவன் அண்ணன் நாகமணியை கட்டிட போனான். இவளுக்காண்டி தானே ஆண்டாள் கல்யாணத்தை நிறுத்தி அவளை இவன் அண்ணனை கட்டி வச்சோம். எல்லாம் வாயை தொண்டு பேசல. வீட்லயே ஒரு சடங்கான பொட்டப்பிள்ளைய வச்சுட்டு அவளுக்கு தாலி கிட்டாம சும்மா சுத்திட்டு இருக்க நீல ஒரு ஆம்பளையாடே. ஏன் நான் என்ன படிப்பேன் தெரியுங்களா? இந்நேரம் வாந்தி எடுத்து போவா. ஏன் ஆண்டாள் கல்யாணத்தை நாங்களாவா நிறுத்துறோம்? ஏன் அவளை உங்க அண்ணனுக்கு நாங்களாவா கட்டி வச்சோம்? இவ்வளவு சோழியை நீயே எங்களை செய்ய சொல்லிவிட்டு அவன் புறத்தாலே சுத்திட்டு இருக்காக்கும். நீ விளங்கிடே மாட்டாடே. நாசமும் நட்டப்படாம தானே போவ. எங்க அண்ணி அன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு.
நேரா அண்ணன் கிட்ட போய் சொல்லிடுவாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது பெரியப்பா, என்ன பண்றது? அண்ணி, என்னல எதுக்குல ஏன் வீட்டுக்குள்ள வந்திருக்க? காதலிப்பான்னு எதிர்பார்த்த நாகமணி காதலிக்காம போயிட்டான். சம்மதிக்க மாட்டாருன்னு நம்பின எங்க அண்ணன் நாகமணியை கட்டிக்க சம்மதிச்சிட்டார். இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவளை மறக்கிறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், என்னால முடியல. அதுக்காக நம்ம குடும்பத்தையே கெடுக்கிறதுக்காக திட்டம் போட்ட குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டேலே. அவங்க எங்க அண்ணன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொன்னதுனால நீ இவன் மேல ஆசைப்படுறது உங்க அண்ணனுக்கு தெரியுமால? தெரியாது. தெரியும்ல. உனக்கு அவன் மேல எம்புட்டு ஆசை இருக்கோ, அம்புட்டு ஆசை உங்க அண்ணனுக்கும் அவன் மேல இருக்குல்ல. நீ உள்ளூர்லயே இருந்தா அவ கூட பேசுவ, பழகுவ, அவ உன்னைத்தான் கட்டி பேம்பா. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் திட்டம் போட்டு உன்னை பாளையம் கோட்டைக்கு படிக்க அனுப்பினாமல. நாகமணி உனக்கு கிடையாது. ஏச்சுட்டாங்க. உன் அண்ணன் தான் அவளை கெட்டு போறான். நாகமணிய நீ மறந்துட வேண்டிய. இல்ல, நாகமணி எனக்கு வேணும். நாகமணி எனக்கு எடுக்கணும் தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். சரி, நடந்ததெல்லாம் மறந்துடு, யார்கிட்டயும் சொல்லாத. உங்க அண்ணன் கிட்ட நானே சொல்லி பக்குவமா புரிய வைக்கிறேன். நாகமணியை உனக்கு கட்டி வைக்க வேண்டிய பொறுப்பு என்னது? எம்லே, நீ பாட்டுக்கு அவன் புருஷன்கிட்ட உண்மையை சொல்ல போறா, அவன் பாட்டுக்கு அருவாளை தூக்கிட்டு வந்து நிக்க போறான். நாங்க என்ன செம்பிலி ஆடு கணக்கா தலையை நீட்டிட்டா நிக்க முடியும்? எங்க ஆத்தா என்ன சபதம் போட்டிருக்கா தெரியும்ல? எங்க குடும்பத்தை தெருவுல நிக்க வச்ச உன் புருஷன் குடும்பத்தை தெருவுல நிக்க வைக்கணும். என் அப்பனை செயலுக்குள்ள அனுப்புனானே உன் புருஷன், அவன் சீரழிஞ்சு போனோம். இதெல்லாம் உன் மூலமா தான் நடக்கணும்.
கட்டிக்கிடுதேன்னு கல்யாண பந்தல உட்கார வச்சு ஏமாத்தினானே ரோசம் இல்ல உனக்கு? அவனை சந்தோஷமா இருக்க விடலாமாடா? இன்ஸ்பெக்டர் ஐயா, அவங்க ரெண்டு பேரும் பேருக்கு தான் புருஷன் முன்னாடியா இருந்தாங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒற்றுமையே இருந்தது இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் தகராறுங்க, ராத்திரி பகல் நிலை, எப்ப பார்த்தாலும் அடிதடி சண்டை தானுங்க. அவன் முன்னாடி அவ கொலை பண்ணதை நான் 2 கண்ணாலே பாத்துனுங்கய்யா. இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கிய? அட போடாதே, எனக்கு கொட்டாயில புதுப்படம் போடாத அன்னைக்கு, சீட்டாடுத்து கை சிக்காத அன்னைக்கு, அப்பதான் பொண்டாட்டி ஞாபகம் வரும். அப்படி வந்து உங்க அக்கா மேல கை வச்சா நாய் கடிக்கிற மாதிரி அடிக்கிறானே. கேட்டா வயசுக்கு அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறான்.
நான் தொடாம அந்த பொண்ணு வந்துருச்சு. அறிய வேணாமடா கிளவிக்கு. அதுக்கு ஒரு வழி இருக்கு மாமா. என்ன பக்காவுக்கு நீ சிவாரி செட்டு கொடுக்க போறியா? இதுக்கெல்லாம் சிபாரிசு பண்ண முடியுமா மாமா? என்ன இந்த ஊருக்கு புதுசா ஒரு ஆட்டக்காரி வந்திருக்கா. ஆ? சூப்பருப்பு. காசு கேட்பா? அப்புறம் கேட்காம இருப்பாளா? அட போடாடே, காசு இருந்தா நான் ஏன்டா பிச்சைக்கார மாதிரி மரத்தடியில் உட்காந்துருக்கேன்? அந்த கன்றாவியெல்லாம் உங்ககிட்ட என்னைக்கு இருந்திருக்கு? நான் அக்கா 150 ரூபாய சுருக்கு பையில வச்சு இடுப்புல சுருக்கிறத பார்த்தேன். சரி சொல்லேண்ணே. வேண்டாம், நைஸா உரிவிருங்கன்ற. அப்படி சொல்லு. அம்மாய், இடுப்புல கைப்படாம பைய மட்டும் எடுங்க போங்க. விளக்கு மாத்தடியெல்லாம் வியர்ந்துட்டு கலந்து போங்க. எப்படி நம்ம தொழிலு? மாமா, நீங்க சென்ட்ரல் செயல் வரைக்கும் போக வேண்டிய ஆளு. முடிச்ச அவத்தினால சொல்றியா? டேய், அவத்தவனுக்கு 6 மாசம் தான், கூட இருந்தவனுக்கு 1 வருஷம். கைய பிடிச்சு கூட்டு போடா, கண்ணு தெரியல, சாணி அடிச்சிருச்சுடா. வாங்க. அட வாங்க மாமா, பொண்டாட்டி தான் விளக்கு மாத்திர அடிப்பா, ஆட்டக்காரி அடிக்க மாட்டா. வாங்க, வாங்க. இவர் யாருன்னு தெரியுதா? சொன்னா தானே தெரியும். இந்த ஊர்லயே பெரிய மைனரு. ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. அது வந்து நான் ரிட்டையர்டான மைனருங்க. வாங்க, உள்ள போய் பேசுவோம். அதுக்கு என்ன? இது பாரு, எதா இருந்தாலும் இங்கேயே பேசுது. கடைசியில கணக்கு வழக்குல பிரச்சனை வரக்கூடாது. வரவு செலவு சுத்தமா இருக்கணும். சரிங்க மாமா, கேட்டுறேன். ஆட்டக்காரி, நீங்க எம்பிட்டு கேக்குறீங்க? நான் என்ன பெருசாவா கேட்க போறேன்? கண்டமுடன் மயிலூர் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. இவரு பாவம் ரிட்டையர் மயிலுங்கிறீங்க. ஒரு 2000 ரூபாய் கொடுங்க போதும். எங்களால அம்புட்ல தர முடியாதுங்க. நாங்க தர்றோம். 1500 தானா? 1500 இல்லீங்க, நாங்க சொன்னது 1500 இல்ல, 150. என்ன உங்க தரத்துக்கு தண்டிக்கிறது நல்லாவா இருக்கு? நல்லா இல்லதானுங்க. ஆனா பொண்டாடி சுருக்கு போய் அவ்வளவுதானே இருந்தது. இறங்கி வர இத பாருங்க. சரிங்க. சரி, இதுக்கு மேல குறைக்காதீங்க. ஒரு 200 போடுங்க. நீ வாடா, நானே டீல் பண்றேன். இது பாருங்க, நீங்க கேட்கறது தப்பு இல்லைங்க. ஆனா 150 ரூபாய்க்கு மேல சல்லி காசு கூட நம்மகிட்ட கிடையாதுங்க. நீங்க 1 வாரம் டைம் கொடுங்க. என் பொண்டாட்டி நாயை கலவான அப்படியே உங்களுக்கு மாட்டி விட்டுருங்க. ஒரு 200 ரூபாய் கொடுக்க வக்கு இல்ல. நீ எல்லாம் மைனரு. என்ன மாமா, 50 ரூபாய் தக்கத்துக்கு துப்பிட்டா? துப்பிடா துப்பிட்டு போறடா, ஆள் நல்லாவே இல்ல. குண்டா அசிங்கமா நல்லா இல்ல. 1000 சொல்லு, ஒக்க மாதிரி வருமாடா? ஆமாடா, ராத்திரி மேல எனக்கா எவ்வளவு கஷ்டப்படுறா. இந்த 150 ரூபாய்க்கு கொண்டு போய் ஒக்காவை கூட்டு அப்படியே சினிமாவுக்கு போயிட்டு கிளப்பு கடையில கறி ரூபாய் போய் அதை விட வாழ்க்கை என்னடா சந்தோஷம். நீங்க ஒரு சிறந்த குடும்ப தலைவன். நம்மள இங்க வந்தே இருக்கக்கூடாது. படம் போட்டுக்க மாட்டாங்க? எப்படா போடுவேன்? நான் போடுறதுக்கு முன்னாடி படத்தை போட கொளுத்தி போட மாட்டேன். என்னடி இந்தாலும் ஒரு சப்ப மகளைய புடிச்சிட்டு வர? ஆமா, போன வாரம் ஆபரேட்டர் அடிச்சு போட்டீங்களா? ஆட்டக்காரி வா, இப்படி குறுக்குலையில போயிடலாம். அட படம் போட்டுருவா, வா சீக்கிரம் போலாம். எங்க மாமா ஓடுறீங்க? சினிமா போகணுமா? சினிமா தான் காட்டிட்டு இருக்காளுங்களே, வில்லி கதாநாயகிலாம். யோ, இந்த மோரக்கட்டைய எங்க இருந்தியா புடிச்ச? மோரக்கட்டையா? ஐயோ, விடுங்க விடுங்க விடுங்க, எதுக்கு வீதியில் தராம? 150 ரூபாய்க்கெல்லாம் இந்த மூஞ்சிதாயா கிடைக்கும்? சுருக்கு பையில இருந்து காசு எடுத்து ஒரு சுருக்கு பைய விட கேவலமா இருக்க இந்த மூஞ்சிக்காயா கொடுத்த? யோ, ரிட்டையர் மைனரு, இங்க வாயா. இந்த மாதிரி சப்ப சப்பானி எல்லாம் கூட்டிட்டு வரதை விட பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்திருக்கலாம். பாவம், வாடி. மாமா மாமா கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற ஒக்கா நிலைமை என்னன்னு பாடுறா. விளக்கு பாட்டில் அடிக்காத, பிஞ்சு போனா வாங்க முடியாது. போயிட்டாரு. இது பாரு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் அப்படியே ஓடிட்டு இருப்பேன், நீ அப்படியே துரத்திட்டு இருப்ப. விளக்கு மாத்திர அடிப்ப, விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும். ஜனங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்க. கற்பனை தானே? உன்னால கற்பனையில மட்டும்தான் முடியும். அந்த தைரியத்துல சுருக்கு பையிலே கை வச்சேன். இது பாரு, நியூசிலாந்து முடிஞ்சிருச்சு, படம் போட போறாங்க. நீ வா, இன்டர்வெல் உனக்கு ஜோடா வாங்கி தரேன். 2 ஜோடா.
நேரம் குழந்தை பிறந்திருக்கு, பேர பிள்ளை நான் கொஞ்சிட்டு இருப்பேன். எங்க கேட்டீங்க நீங்க? வாங்க வாங்க வாங்க, கட்ட வை வச்சுட்டு அப்படி உட்காருப்பா. வச்சுட்டு போ சீக்கிரம். அக்கா வாக்கா, உங்க வீடு தானே? உட்கார ஒரு நாக்காளியில ஒரு கட்டில பொழைச்சான பொழப்பு. ஏம்ல நிக்க உட்கார். உன் மகன் நாகமணிய என் மகனுக்கு நான் பரிசம் போட வந்திருக்கேன்ல, உன் பொஞ்சாதிய மகளே ஒரு வார்த்தை கேட்கணும்ல, கேளு. அவங்கள அது கேட்கணும் போக. கேளுடா. இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். இது பாரு, என் பொண்ணு உன் பையனுக்கு தான் சட்டம் பாத்துக்க. நீ எல்லாரும் எந்திரிச்சு போங்கடா, எடுபட்ட பையன் மக்கா. என்னடி சொன்ன? சாம்பூல தட்டியா தட்டி விடுற அறிவு கிட்ட நாய உன்னை. அவன் என் பொண்ணுடி, தெருவுல ஒரு நாய் கூட அவளை கட்டி வைப்பேன். அதுக்காக நீ யாரு? என்னடி டாபாடு பேசுற? ஆமாடா, நீ புருஷனா இருந்திருந்தா உனக்கு மறுவாதி கொடுத்திருப்பேன். பெத்த மவளைய கூட்டி கொடுக்குற மாதிரி குடுக்குறியே, உனக்கு இதுதான்டா மறுவாதி. என்னடி ஆம்பளைக்கு முன்னாடி ஆட்டம் போறியா? இத பாரு, என் பொண்ணை இவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். இவன் தான் என் மருமக. நீ என்னடி பண்ணுவ? மருமக என் மாமா பிறந்த அன்னைக்கு அவ தலைமாட்டுல வந்து நின்னு அவளுக்கு சேலை வச்சு பேரு வச்சவன் ஏன் தம்பியா? பிறந்த புள்ளைக்கு முதல் துணி தச்சு போட்டு அவ மானத்தை மறைக்க அரைமுடி செஞ்சு அவளை மடியில உட்காத்தி வச்சு தலைமுடி எடுத்து தங்கத்துல காது குத்துலவன் ஏன் தம்பியா? அவ இடுப்புக்கு வெள்ளியில அண்ணா கொடி எடுத்து போட்டவன் ஏன் தம்பி? அதை மறந்துட்டியா நீ? அவ எட்டு வச்சு நடந்தப்போ அவ காலுக்கு கொலுசு வாங்கி போட்டு அழகு பார்த்தவன் ஏன் தம்பியா? அவ சமைச்சு குத்த வச்ச அன்னைக்கு தெருவெல்லாம் சீர்வரிச ஊர்வலமா கொண்டு வந்து வீடு நிறைய வச்சுட்டு அவனுக்கு குச்சி கட்டி சடங்கு செஞ்சவன் ஏன் தம்பியா? அவனுக்கு இல்லாத உரிமையை உறுத்தோம் இங்க வேற எந்த சீர்ந்து வரத பயலுக்கியா இருக்கு? வாய் மூடி. ஏடி, நீ எனக்கு வாக்கப்பட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் உனக்கு பிறந்து விட்டு போறோம் போலி. அவனுக்கு எப்படியா போகும்? எப்படி போகும்னு கேக்குறேன். நீ ஒரு புருஷனா சம்பாரிச்சு ஒருவேளை கஞ்சி ஊத்தி அந்த கஞ்சியை நான் குடிச்சிருந்தேனா ஓரத்தா என் உடம்புல ஓடி இருக்கும். ஆனா இன்ன வரைக்கும் நான் பிறந்த விட்டு கஞ்சியை தனியா குடிச்சிருக்கேன். பிறகு எப்படி ஓரத்தா ஓடும்? இவங்கிட்ட என்ன பேச்சு? தட்ட பாத்துக்கிறீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தட்ட பாத்துக்கிறியா? நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அந்த காசு என் பொண்ணை கொடுக்க நான் விட மாட்டேன். நீ பண்ண கொடுமை எல்லாம் பொறுத்து விட்டு போறதுனால நான் பலம் இல்லாதவன் நினைச்சியா? இத பாருடா, புருஷனோட கௌரவம் குறைச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் பொம்பளைக்கு நாங்க பொறுமையா போய்கிட்டு இருக்கோம். உன் கூட இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துனதுக்கு, நீ பண்ண கொடுமை எல்லாம் தாங்கிட்டு போனதுக்கு என் மகன் ஒருத்தி தாயா எனக்கு மிச்சம். அவளையும் நீ நாசப்படுத்த நினைச்ச, அப்புறம் புருஷனை கூட பார்க்க மாட்டேன். அருவாள அதப்பு கணக்கா நினைச்சு உன் உடம்பெல்லாம் கிட்டி. என் தம்பி பணமரம் ஏறி ஏறி சம்பாரிச்சு உனக்கு உன் மகனுக்கு போட்டானே, அந்த கடனை எப்படி தீர்க்க போற? என் மகளை கொடுத்து தாயா அந்த கடனை நான் தீர்க்க போறேன். இதுல நீ குறுக்க வந்த, அப்புறம் நீ உயிரோட இருந்து நான் முன்னேச்சி ஆயிடுவேன். என் நாகமணி பாடி போலாம். புள்ளவரம் கேட்டு கோயிலுக்கு போனப்ப பொட்ட புள்ளதான் வேணும், அதையும் என் பிறந்த வீட்டுக்கு தான் கொடுக்கணும்னு சாமி கிட்ட கேட்டேன். ஆனா இப்ப தெருவுல போறவங்க வாரவங்க எல்லாம் தட்டை ஏத்திக்கிட்டு என் பொண்ணு பரிசு போட வாராங்க. இத கேட்க இந்த வீட்டுல எனக்கு நாதி இல்லையா? என்ன பண்ண சொல்லுத? அவன் என்னடா செத்து போனவளையே நினைச்சுக்கிட்டு இவளை கட்டிக்க மாட்டேங்க, அதுக்கப்புறமும் இவன் அவனைத்தான் கட்டிக்குவேன், இல்லைன்னா செத்து போவேங்க. இதுக்கு நடுவுல நான் என்னட்டி பண்ணுவேன்? ஏன் அவன் இல்லாட்டி இவன் இல்லையா? இவன் என் கூட பிறந்த தம்பி இல்லையா? என் மவளை கட்டிக்கிற உரிமை இவனுக்கு இல்லையா? இவளை இவனுக்கு கட்டி வைய. அவன் தான் டவுன்ல படிக்க போன இடத்துல எந்த சிரிக்கி கூடவா பழகுனேன்னு சொல்லி தொலைக்கானடி. பரக அப்படி இவளை கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடா என்னடா ஏன்டா என் வாயை புத்துற? இத பாருடா, இப்ப சொல்லேன்னா உன்னால எப்பவுமே சொல்ல முடியாதா? டேய், ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற? இப்பயாவது வாயை திறந்து சொல்லி தொலையேன்டா. டேய் பொண்ணுரஸ், நாகமணியை கட்டிக்கிறேன்னு சொல்றா. அம்மா சொன்னா சரிதான். அத்தா, அவன் சரின்னு சொல்லிட்டான். நீ கல்யாண ஏற்பாட்டெல்லாம் பண்ணு. என்னடா எல்லாரும் உனக்கு என்ன கட்டி வைக்கிறதா சொல்றாங்க?
கல்லூரி மங்க மாதிரி கேட்டுட்டு சும்மா இருக்க. எங்க அண்ணனை கட்டிக்க போறவ நான் கட்டிக்க மாட்டேன்னு வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிற. என்னடா களவாணித்தனம் பண்றியா? அப்போ உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருந்தியா? சொல்லுடா, சொல்லு. என்னடா அம்மா? என்னட்டி அவங்கிட்ட போய் சீரிக்கிட்டு இருக்க? நேத்து பிறந்த நாயி எல்லாரையும் அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆவட்டி, ஆமா நான் தான் சொல்றேன், நீ இவனை தான் கட்டிக்கிடணும். நான் இவனை கட்டிக்க மாட்டேன். யார் சொன்னாலும் கட்டிக்க மாட்டேன். இதுக்கு மேல கட்டாயப்படுத்துறீங்கன்னா செத்து போயிடு. செத்து போ, செத்து போ. என் வீட்டு மருமகளா நீ வரலைன்னா இந்த இடத்துல செத்து போ. கொஞ்ச நேரம் அழுதுட்டு தூக்கி கொண்டு புதைச்சிட்டு நான் நிம்மதியா இருக்கேன். உன்னை என்னடி கேட்கறது? உன்னை எப்படி வலிக்கு கொண்டாடுறதுன்னு எனக்கு தெரியும். வாடி. நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் தீர்க்கிறதுக்கு இப்ப உனக்கு ஒரு நேரம் வந்திருக்குல. நேரம் வந்திருக்கு. இந்த உடம்ப விட்டு உசுறு போயிராம இன்னும் இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிறனே, அது ஏன் நினைக்க? என் பேத்தி நாகமணி என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னுதான். அது ஒன்னால நிறைவேறாம போயிருச்சு. இப்போ இவளை உன் தம்பிக்கு கட்டி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவ உன்னையே நினைச்சுக்கிட்டு அவனை கட்டிக்க மாட்டேங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, உன் தம்பியை கட்டிக்கிறதுக்கு இவளை நீதான் சம்மதிக்க வைக்கணும். எங்க ஆத்தா சொல்லிட்டு போனதெல்லாம் கேட்டல. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்க? நீ ஒருத்தி பிடிவாதம் பிடிச்சு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் ஏன் குடும்பப்படுத்துத? பார், நம்ம குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம் இப்ப எப்படி இருக்கு? நீ மனசு வச்சாதான் அந்த சந்தோஷம் திரும்ப நம்ம குடும்பத்துக்குள்ள வரும். உன்னை நான் தூக்கி வளர்த்தது உண்மையா இருந்தா, அந்த விசுவாசம் உன் நெஞ்சுக்குள்ள இருந்தா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. பேசாம என் தம்பியை கட்டிக்கிடு. நாகமணி, பவுன் ட்ரெஸ் நான் கட்டிக்கிறேன். ஆத்தா, உன் கல்யாணத்துக்கு வாங்கின சீலை லவுக்கை சின்ன வரையில இருக்கு. மனசு மறாம அதை போய் கட்டிக்கிட்டு வாத்தா. இப்பவே கல்யாணத்தை முடிச்சிருவோம். போத்தா.
அது அது என் படம் மாதிரி இருக்கு. குடுறா குடு. பரவாயில்லை பண்றேன். எனக்கு சந்தேகமா இருக்கு. குடு. நீ பாக்கறா. நாகமணி வேணும். பாத்துட்டியா? எல்லாம் பாத்துட்டியா? ஆமா, நான் தான் செஞ்சேன். எல்லாம் நான் தான் செஞ்சேன். எங்க அண்ணனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க விடாம நிறுத்தினது நான் தான். எங்க அண்ணி சாவுக்கு நான் தான் காரணம். இதெல்லாம் இதெல்லாம் எதுக்காக தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? உனக்காகத்தான். எல்லாமே உனக்காகத்தான். பிறந்ததிலிருந்து நீ என் கூட பழகுனல, அதனால தானே உன்னை நான் காதலிச்சேன். ஏண்டி அதே மாதிரி நான் உன் கூட பழகுனல, அப்புறம் ஏன் நீ என்ன காதலிக்கல? ஏன் காதலிக்கல? சொல்லு சொல்லு. சின்ன வயசுல நடந்ததெல்லாம் நீ மறந்துட்டல. ஆனா என்னால எதையும் மறக்க முடியல. காரணம் இது பருவ கோளாறுனால பார்த்ததும் வந்த காதல் இல்ல. பிஞ்சு வயசுல நெஞ்சில பதிஞ்சு உசிரோடு கலர்ந்து போச்சு. உசிறு போகும்போது அதுவும் போகும். நாகமணி, நான் செஞ்ச தப்புதான். ஆனா உன் வாயில மட்டும் தப்புன்னு சொல்லிடாத. இங்க பாரு, இத போய் அண்ணன் கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் முகத்தை என்னால பார்க்க முடியாது. நாகமணி, நாகமணி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு நம்ம கல்யாணம் கூட நடக்க போதில்ல. அப்படியே விட்டுரு. நீ எனக்கு கிடைச்சிட்டல. இனிமே இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். நாகமணி, இது எங்க அண்ணன் கிட்ட மட்டும் போய் சொல்லிடாத. எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடாத. முடியாது. உங்க அண்ணன் கிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியாது. கண்டிப்பா சொல்லுங்க. சொல்லக்கூடாது நாகமணி. நாகமணி, கண்டிப்பா சொல்லுங்க. சொல்லக்கூடாது நாகமணி. நாகமணி, உன் காலை பிடிச்சு கேட்கிறேன். எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடாத நாகமணி. ஏல அவ ஏன் அப்படி ஓடுனா? ஏல சொல்லல, எங்கள ஓடுனா? நான் சொல்லுதுனாத்தா. நில்லு. இது தர்மர் வாழ்ந்த வீடு. துச்சாசன கால் படக்கூடாது. மரியாதை வெளியில போயிரு. இதே வார்த்தைய அந்த நிக்கானே உன் சின்ன மகன் அவன் வாயால சொல்ல சொல்லு. நான் பாட்டுக்கு என் சோலைய பாத்துக்கு போயிடுதேன். என்னல முழிக்க? இவனுக்கு உனக்கு என்னல சிநேகிதா? இவன் எப்பேற்பட்ட கொடுமைக்காரன் உனக்கு தெரியுமா? தெரியுமால? நீ உங்க அண்ணன் உங்க அக்காலும் பச்சை பிள்ளையா இருந்தப்ப உங்க அப்பனை கொன்னு உங்களை எல்லாம் அனாதை ஆக்கணும்ல. இவன் கூட உனக்கு என்ன கூட்டு? வாய் தந்து பேசல, வாய் தந்து பேசல. ஆத்தா கதறதால கேட்டுட்டு மர மாதிரி நிக்கிறிய, வாயை திறந்து சொல்லல. இம்புட்டு நேரம் ஆத்தாளும் மகளும் மாறி மாறி பேசுனீங்களே, ஏதாவது பேசினானா? இப்ப நான் ஒத்த வார்த்தை பேச போறேன். என்ன நடக்குதுன்னு பாக்குறியா? ஏல பவுன்ராசு, வாழையம் கூட. ஐயோ ஐயோ, அந்த பாவி கூட இவன் போறானே போறானே.
அண்ணனும் தம்பியும் சேர்ந்துட்டானுங்கன்னா நாம தூக்குக்கு போகணும்ல. வாழ வெளியில. பரம்பரையா வளர்ந்த பகை ஒரு தலை உருண்டாத்தையும் தீரும். அதுக்கு நேரம் வந்துருச்சு. அவனா திரும்பி போறான்னா பெற்று தம்பியோட தான் போவேன்னு சொன்னா தலை எடுத்துரு. அவன் தான் வரல, பேசாம சோழிய பார்த்துட்டு போவே. என் உசுரே போனாலும் என் தம்பி எங்க இருந்து கூப்பிடாம நான் போக மாட்டேன். தம்பி, நம்ம 2 பேரும் ஒரே வயித்துல பிறந்தோம்ல, அந்த பாசத்தை பொய்யாக்கிறாதல. வாழை வெளியில. தம்பி, நம்ம ஆத்தா கிட்ட குடிச்ச பால் சுத்தம்லன்னு ஆயிரும்ல. வாழை வெளியில. இந்த உலகத்திலேயே அண்ணன் தம்பி பாசம் தான் வசந்தா பாசம்ல. அதை அவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணும். வாழ வெளியில. சங்கரபாண்டி ஐயா, போலீஸ் வருது. உங்க மகனெல்லாம் பிடிச்சிட்டாங்க. இப்போ உங்களை பிடிக்க வராங்க. சங்கரபாண்டி, உங்களை அரெஸ்ட் பண்றேன். ஏ போலீஸே, அம்பட்டு சொல்லி செய்ய சொன்னது நான். என் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன். நானும் வாரேன். என்னையும் கூட்டிட்டு போ. தம்பி,
செஞ்ச அண்ணன் உனக்கு நான் எதுல செய்யாம இருக்கேன்? ஏம்ல இவங்களோட வந்து சேர்ந்தேன். அண்ணன், நான் நாகமணி மேல ஆசைப்படுதேன்னு ஒத்த வார்த்தை சொல்லியிருந்தா போதும்ல. அவளையே உனக்கு நான் கட்டி வச்சிருப்பேன்ல. எனக்கு ஒன்ன விட்டு அந்த உலகத்துல வேற யாருல முக்கியம்? அண்ணனுக்கு உன் மேல கோவமே இல்லைல்ல. ஆளே நம்ம வீட்டுக்கு போலாம். நாகமணிட்ட நான் எல்லாம் பேசிட்டேன்ல. அவளையே உனக்கு நான் கட்டி வைக்க வாழ போலாம். ஆத்தா காத்துக்கிட்டு இருக்கும்ல, வாழ போலாம். என்னல நான் இம்புட்டு பேசிக்கிறேன். காட்டு பூவே, நீ எனக்காகவே பிறந்தாய் என நினைத்தேன். எனக்காகவே வளர்ந்தாய், எனக்காகவே பூத்தாய், எனக்காகவே சிரித்தாய் என நினைத்தேன். எல்லாமே எனக்கில்லை என்று உறுதியான பிறகு இந்த உலகை விட்டு போகிறேன். ஆனாலும் என் கரிசக்காட்டு பூவே, நான் உன்னை பிரிந்து செல்ல மாட்டேன். எத்தனை பிறவி எடுத்தாலும் ஏதாவது ஒரு உறவில் உன் அருகிலேயே இருப்பேன்.